வணக்கம். லாஸ்ட் 2001ல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் இந்தியாவில் ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்காக டூர் பண்ணுறாங்க. அப்போது சென்னை சேப்பாக்கில் ஒரு மேட்ச் நடக்குது. நம்மளுடைய இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாமே சென்னை தாஜ் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கரை ஹோட்டல் ஸ்டாஃப் குரு பிரசாத் அப்படிங்கிறவர் அப்ரோச் பண்ணி அவரை பார்த்து, உங்களுடைய ஆர்ம் கார்டு வந்து சரியா இல்லை, அது உங்களுடைய பேட் ஸ்விங் ஆகிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. சச்சின் டெண்டுல்கர் அதை வந்து ஒரு ஃபேக்டா எடுத்துக்கிட்டு அவருடைய ஆர்ம் கார்டை வந்து ரீமாடல் பண்றாரு. அதுக்கு அடுத்த மேட்சஸ்லாம் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன்ஸ் அடிக்க முடியுது. அந்த ஆர்ம் கார்டையும் வந்து அவர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம வந்து ஹம்பிள்னு சொல்றதா இல்லை ஆட்டிடியூடுன்னு சொல்றதான்னு தெரியல. ரீசண்டாக நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா ஜெயிச்சப்ப கூட இந்தியன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்த சஞ்சு சாம்சன் இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட, என்னோட இனிஷியல் டோர்னமெண்ட் மேட்சஸில் நான் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் நான் வந்து ரெகுலராக சச்சின் டெண்டுல்கரோட நான் டச்சில் இருந்தேன். அவர் நிறையா எனக்கு கைடன்ஸ் கொடுத்தாரு, நிறையா மோட்டிவேஷன் பண்ணார். அதனால தான் என்னால் லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஹோட்டல் ஸ்டாஃப் சொன்ன ஒரு சஜஷனை சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு யங் பிளேயருக்கு அவருடைய இன்புட்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. ஸோ ஒரு சாதனையாளராக இருந்துக்கிட்டு ஒரு சாதனையாளரால் மட்டும்தான் ஒரு பக்கம் இன்னொருத்தரோட சஜஷனையும் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரை அப்லிஃப்ட் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நன்றி, வணக்கம்.